ஹாய் தோழர்ஸ். ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்காகவே அவங்க செய்யற தவறுகள் எல்லாம் ஆதரிக்கிறோங்கிற அர்த்தம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் உலகத்திலேயே 2 வகையான அரசியல் கட்சிகள் தான் இருக்கு. ஒன்னு மக்கள் நலன், மக்கள் உரிமைகள்னு ஜனநாயக தன்மைகளை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகள். இன்னொன்னு மதம், ஜாதி, இனம், மொழின்னு பாசிச கோட்பாடுகளை முதன்மையா வச்சிருக்கிற கட்சிகள். இப்போ இந்த 2 வகையான கட்சிகளும் ஊழல் பண்ணும். ஒரு நாட்டுக்கு ஊழல் முதன்மையான பிரச்சனையா இல்ல பாசிசம் முதன்மையான பிரச்சனையான்னா பாசிசம் தான் முதன்மையான பிரச்சனை. அதுக்காக ஊழல் பிரச்சனையே இல்லையான்னா ஊழலும் பிரச்சனை தான். ஜனநாயக கட்சிகள் மத்தியில இருக்கிற ஊழலை எதிர்க்கிறேங்கிற பேர்ல பாசிச கட்சிகளை ஆதரிக்க முடியாது. ஏன்னா அந்த பாசிச கட்சிகள்ல ஊழலும் இருக்கும், அதோட பெரிய பிரச்சனையான பாசிசமும் இருக்கும். வரலாறு நெடுக இந்த பாசிச கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இந்த ஜனநாயக கட்சிகள்கிட்ட இருக்கிற ஊழல் தான் மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. அங்கேயும் தானே ஊழல் இருக்கு. ஆனா இந்த ஜனநாயக கட்சிகளோட ஊழலை மட்டும் மக்கள் ஏன் பெருசா பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா மக்கள் அடிப்படையில பெரும்பாலும் அந்த பாசிச கோட்பாடுகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது என் மதத்துக்கான கட்சி, இது என் ஜாதிக்கான கட்சி, இது என் இனத்துக்கான கட்சின்னு அந்த பாசிச கொள்கைகளோட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்றதுனால அந்த கட்சிகள்ல இருக்கிற பெரும் ஊழல் எல்லாம் அவங்க சாதாரணமா கடந்து போயிடுவாங்க. சோ பிஜேபி போன்ற பாசிச அமைப்புகளை தோக்கடிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள்கிட்ட ஊழல் இருக்கக்கூடாது. அப்படி சின்னதா ஊழல் புகார்கள் வந்தா கூட பிஜேபியை தோக்கடிக்க முடியாது. பார்த்து சூதானமா இருங்க.